வணக்கம் நேயர்களே. இந்த பொருட்களை வீட்டில் வைத்திருந்தால் உங்கள் வீட்டில் வறுமை நீங்கும், செல்வச் செழிப்பாக இருக்கலாம், மனம் நிம்மதியாக இருக்கும், சண்டை சச்சரவுகள் வராது என்றதாக இந்து சாஸ்திரம் சொல்லுகின்ற சில விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த பொருட்களை வைத்திருக்க வேண்டுமாம். அவை என்னவென்று நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அந்த வெட்டி வேர் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த வெட்டி வேர், இந்த குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் தூள், கோரோசனை பொடி, ஜவ்வாது, இவ்வாறான சில திரவியங்கள், இவ்வாறான பொருட்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இவற்றையெல்லாம் ஒன்றாக ஒரு மஞ்சள் துணியில் கட்டிவிட்டு பணம் வைக்கின்ற இடத்தில் அல்லது உங்களுடைய படத்தட்டில் வைத்துவிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இல்லையா? தீபம் ஏற்றுகின்ற பொழுது அந்த தூபத்தை இதன் மேல் காட்ட வேண்டும். இவ்வாறு காட்டினீங்கன்னு சொன்னால் எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி ஓடும், எதிர்வினைகள் எல்லாம் ஓடி உங்களுக்கு நேராற்றல், நேர் சக்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கடன் சுமைகள் எல்லாம் தீரும், பணவரவும் அதிகரிக்கும். இப்பொழுது என்ன பிரச்சனை என்று சொன்னால், எல்லோருமே உழைக்கிறோம், ஆனால் உழைக்கின்ற பணம் செலவுகளுக்கே காணாமல் இருக்கிறது. அவ்வாறு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சு செலவை நாங்கள் கட்டுப்படுத்தி கொஞ்சம் வச்சிருந்தாலும் சேமிப்பு என்பது பூஜ்ஜியம்தான். சேமிக்கவே முடியாத அளவிற்கு செலவுகள் எங்களுக்கு நிறைய இருக்கின்றன. அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு எங்களுடைய உழைப்பு காணாமல் இருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் எவ்வாறு சேமிப்பது? அது மிகவும் கடினம். அதற்காக சில நடைமுறைகளை நாங்கள் வைத்திருந்தால், எங்கள் வீட்டில் சில பொருட்களை வைத்திருந்தால் அதன் மூலமாகவது பஞ்சம் தீரும், கஷ்டம் தீரும், பணம் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த மஞ்சள் பாருங்கள், இந்த கட்டி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் தூள், வெட்டி வேர், கோரோசனை பொடி, ஜவ்வாது இவையெல்லாம் தெய்வீக மனம் அல்லது தெய்வீக மனம் கமழுகின்ற திரவியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இவை நேரடியாக எதிர்வினைகளை அகற்றிவிடும். இப்பொழுது திருமணம் முடித்து அல்லது புதிதாக வீட்டுக்கு வருகின்றவர்களுக்கு ஆரத்தி எடுக்கின்ற பொழுது மஞ்சள் கட்டாயமாக பார்க்கப்படும். இந்த மஞ்சள் எதிர்ப்பு சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒன்று. அப்போ எதிர்வினை ஆற்றல் உங்களுக்கு கிட்டவே வராது. அதனால தான் வீட்டுக்கு வருகின்றவர்களை மஞ்சள் ஆராத்தி கொண்டு என்ன செய்வார்கள்? வரவேற்பார்கள். இவ்வாறு மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், ஜவ்வாதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், கோரோசனை பொடி, அதே போல் நாங்கள் சொன்னது போல் வெட்டி வேர், அதெல்லாம் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடியவை. அவைகள் இல்லை என்றால் நாங்கள் மன மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கலாம் என்பது நம்பப்படுகிறது. பழைய எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள், மூதாதையர்கள் இவற்றையெல்லாம் பத்திரமாக வீட்டிலே வைத்திருந்தார்கள். அவருடைய வீட்டு முற்றத்திலே நாங்கள் போனோம்னு சொன்னால் இப்போதைய மாதிரி மாபிள் தராசெல்லாம் போட்டு சீமெண்ட்டாக அவருடைய முத்தம் இருக்காது. அவர்கள் போட்ட எல்லை வேலிகளில் கூட பிரயோசனமான செடி கொடிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? பார்த்தோன்னே முன்னுக்கு நல்ல அழகா துளசி மரம் இருக்கும், அதை சுற்றி வெள்ளாரைகள், அவை இவைகள் எல்லாம் இருக்கும். முழுக்க மருந்துகள், மூலிகைகள் மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் வரக்கூடியவாறான செடிகள் எல்லாம் இருக்கும். இப்போ எதுவுமே இல்லை. எல்லைகளுக்கெல்லாம் மதல், உள்ளே சீமெண்ட், நிலம், வீட்டுக்குள்ளே எல்லாம் வேறு மயெல்லாம் பிளாஸ்டிக்லாம் செடியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அழகுக்காக. எனவே நாங்கள் ஆரோக்கியத்தையும் பார்க்கவில்லை, சந்தோஷம், மனமகிழ்ச்சி, மனநிறைவு என்பது செயற்கையால் நாங்கள் நுகரப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் எங்களுக்கு 1000 துன்பங்கள், வறுமைகள் இல்லையா? சிந்திப்போம், முன்னோர்களுடைய சில நடைமுறைகளை மதிப்போம், பின்பற்றுவோம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. வணக்கம்.